ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் ஸ்கேரி டிச்சர் தான் ப்ளே பண்ண போகிறோம். போன டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிழவியோட பிள்ளைய வச்சு கிழவி கொண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அவளோட குழந்தைய வச்சு அவளை அட்டாக் பண்ண போகிறோம். சிவா கைஸ், சைட கேம் போயிடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி யாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போகலாம். நம்ம வந்து அந்த பேபி இன் த ஹவுஸ் அதுதான் வந்து இப்போ லெவல் 4 லெவல் 5 அந்த கைஸ் பார்த்து தெரியும். பேபிஸ் இன் த ஹவுஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 5. ஓகே, லெவல் 5 வந்து ப்ளே பண்ணும். என்ன சொல்றாங்க? ட்ராப் மிஸ்டி இன் த பிட். ஓகே, ஒன்றும் புரியல கைஸ். என்ன கிளவிக்கு வந்து ட்ராப் இருக்கிற போது தெரியுது. சரி வாங்க ட்ராப் வச்சிருவோம். கட் ஸ்கிரீன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கிளவி டைனோசர் பூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறா. என்ன ஆச்சு? ஏய், இதுக்கு டைனோசர் ரெடி போட்டேன். சின்ன குழந்தை. ஓகே. ஏய், ஓ சின்ன டைனோசரா? சரி சரி. ஓ பெரிய இந்த கிளவி வந்து அந்த டைனோசர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த சின்ன குழந்தை வந்து இந்த டைனோசர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, 2 டைனோசர் இருக்கா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவி வந்து ட்ராப் வைக்கணும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்பர் என்ன பண்ணுவோம், இலை அந்த புளி இருந்தால் அதை தூக்கி இலையை முடிடுவோமா, அது மாதிரி போய் இப்போ இலையை செட் பண்ணணும். இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம முன்னாடி தான் போகணும். ஏன்னா புளி அங்கே முன்னாடி தான் இருக்குது, இந்த சைடில் எங்கேயும் இல்லை. நம்ம கீழே வெளியே போனால் கிளவி நம்ம துரத்த ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம மேலே வந்துட்டோம். நீங்கள் அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே வந்தாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இது போர்ட்டல். இதுக்குள்ளே உள்ள போனால் நம்ம பேஸ்மெண்ட் போயிடலாம். அது அப்புறம் பார்த்து விடுங்க. அதான் குழி இங்கே இருக்குங்களா, இங்கே தான் இருக்குது குழி. இதை வந்து நம்ம இப்போ இந்த இலையை வச்சு ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப்னா மூட போகிறோம் கைஸ், அவ்வளோதான். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த முட்டை எடுக்கணும் கைஸ். முட்டை டைனோசர் முட்டை இருக்குல்ல, டைனோசர் முட்டை அதை எடுத்து வந்து நம்ம வந்து அங்கே வைக்கணும். எடுங்க, அந்த ட்ராப்புக்கு அந்த சைடு வைக்கணும். ஏன்னா அப்புறம் வந்து சின்ன குழந்தை வந்து எடுக்கும். அந்த குழந்தை உள்ள வந்துடாது. எடுங்க, முட்டையை தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த குழந்தை அப்படியே அந்த சைடு போயிருந்து நினைக்கிறேன். இந்த கிளை வந்து உள்ள வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் கட் ஸ்கேனில். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே, கிளை போல்டு வந்துருச்சு. ஓ அவங்க இருக்கா சின்ன குழந்தை சாப்பிட்டு இருக்கா, முட்டை சாப்பிட்டு இருக்காளா கிளை. அதை பார்த்து முன்னாடி குளிக்கல வந்துட்டா கைஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த சின்ன குழந்தை ஹெல்ப் பண்ணும் போது பார்த்தா தெரியுது அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றது இல்லை. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி சிரிக்கிறான். சரி ஓகே, வாங்க நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கிளவி போட்டு போயிட்டோம் குழியில. அடுத்து அந்த லெவல் பார்த்தா என்னன்னு பார்க்கலாம் கைஸ். லெவல் 5 நினைக்கிறேன், லெவல் 6 நினைக்கிறேன். பேபி இந்த ஹவுஸ். ஆமாம், லெவல் 5 முடிஞ்சுதா? லெவல் 6 இது என்னடா? ஓ கிளவிக்கு ட்ராப், இதுலேயும் ட்ராப்பா? ஓகே, கிளவி ட்ராப் வச்சிடலாம். லெட்ஸ் டர்னு மிஸ்டி அப்சைடு டவுனு. ஓகே, ஒன்றும் புரியல. நம்ம கட் ஸ்கிரீன்ல பார்த்துடலாம் என்ன நடக்குது இங்கே. ஓ கிளவி டைனோசர் வண்டி கண்டுச்சிருக்காளா? ஓகே, ஓ டைனோசர் வச்சு அது என்னடா? இது இந்த டைனோசர் இந்த குழந்தை விளையாண்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அவன் பயப்படுறான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த லீஃப் கொடி மாதிரி கேட்டிங்களா, அதுதான் இந்த கொடி. இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த சைடு தான் போகணும். ஆனால் போனால் பிடிச்சிருவோம். நம்ம மேலே ஜம்ப் பண்ணி போயிடலாம். சரிங்க, எப்படி நம்மளும் பெரிய ப்ரோ பிளேயரும் கூட அவருக்கு தெரியல. அங்கே நின்னா பிடிச்சிருவோன்னு ஒரு பயம். எப்படி சொல்றது? ஏன்னா அந்த குழந்தை இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்கே கீழே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போக போகிறோம். கிச்சனுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளவி வந்து அந்த டைனோசர் வண்டி வச்சிருக்கா. இருங்க, ஓகே. இப்போ இந்த மரத்தில் இந்த லீஃபை கட்டிட்டு லீஃப் இது இந்த லீஃபோட இது கொடி அதை கொண்டு போய் நம்ம அங்கே கட்ட போகிறோம். வண்டியை கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி வச்சோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா டொமேட்டோ சாஸ். அப்படின்னா சாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், டொமேட்டோ தக்காளி இருக்கு பார்த்தீங்களா, தக்காளி தூக்கி முன்னாடி போகிறோம் அந்த டைனோசர் முன்னாடி. இதானே? ஆமாம், இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோஸ் வந்து நம்ம அங்கே முன்னாடி வைக்க போகிறோம். நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோதாங்க கைஸ், வச்சாச்சு. இப்போ என்ன பார்க்கலாம் இருங்க கட் ஸ்கிரீன்ல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா டைனோசர் என்ன பண்ணுங்க முன்னாடி நவுந்து போகுதா? ஆமாம் கைஸ், முன்னாடி வந்து வண்டி எடுத்துகிட்டு போகுது. என்னடா அது? ஓ கிளவி மாட்டிட்டான் ட்ராப்பில். சவுத்து கிளவி தொங்கிட்டது கைஸ். வா, வேற லெவல் ஃபன். இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே சூப்பர் லெவல் தான். சரி வாங்க நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலை பார்க்கலாம். பேபி இந்த ஹவுஸ் லெவல் 7 நினைக்கிறேன். பரவாயில்ல கைஸ், பேபியோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. வேற லெவல் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேபி இந்த ஹவுஸ் லெவல் 7. என்னடா கிளவி சமைக்கிறவா? சரி பாப்பா இருக்கு, கிளவி சமைக்கிற மாதிரி தெரியுது. இது பார்த்துக்கலாம். புட் மீ ஸ்டே ஆன் த ஸ்டேக் ஆன் ஃபயர் பிளேஸ். ஓகே, இன்னும் நம்ம தலை வந்திருக்கான். தலை வந்து சிரிக்கிறான். ஓகே, என்ன நடக்குதுன்னு தெரியல. பாப்பா தட்டிட்டு அழுகுறான். என்ன ஆச்சு? கிளவி கோவம் வந்துடுச்சு. என்ன பண்றான்? ஓ ஃபயர் ஆகலையா? ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஃபயர் எப்படி சொல்றது, நெருப்புல தெரியுது. அதனால நெருப்பு இருக்கிறதுக்கு 2 பேரும் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா வந்து நம்ம என்னென்ன போறோம்னா அடி பாவி என்னடா என்ட்ரிலேயே சூப்பரா இருக்கு, நம்மளே அடிச்சாலும் அவளே அடிச்சுக்கா பார்த்துது. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போறோம்னா அந்த கிளவி சமைக்க போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படும், ஸ்டிக்கு தேவைப்படுது. அந்த ஸ்டிக்கு இருக்கிறதுல அந்த கிளவி நடந்து வந்துட்டு இருக்கிறான். அவளை அப்படியே போட்டு தெரியல நினைக்கிறேன் கேஸ், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் நம்மள. இருங்க போட்டோம். ஓகே நம்ம ஸ்டிக்கிங் எடுத்துக்கலாமா, வந்துருமா? வந்துச்சு கேஸ். ஓகே ஸ்டிக்கிங் இங்கே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். அவன் இன்னும் என்னோட டான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, சனியை முடிச்ச கவிய ரொம்ப ஆட்டம் போடிட்டு இருக்கா. வந்தானா அடிச்சே கொண்டு பார்த்துக்குவோம். நீ முடிச்ச ஏண்டி டான்ஸிங் போட்டுக்கிறியா நீ? டான்ஸிங்கு அவளை எரு டான்ஸ் இப்போ டான்ஸ் அடுத்த ஸ்கென்லாம் ஒரு டான்ஸே கிடையாது, ஒன்லி போஸ்ட் மாடம் தான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் போகிற மாதிரி தெரியல இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து போனான்னு நினைக்கிறேன். போயிட்டாலாம். எஸ் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுக்க முடியாது, ஒரு பொருள் எடுத்துதான் இன்னொரு பொருள் எடுக்க முடியும், அந்த மாதிரி வச்சிருக்கானுங்க. சரி இருங்க வச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பொருள் செட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க பக்கத்தில் போயாச்சு. இது வச்சிடலாம். ஓகே செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் வாட்டருக்கு க்ளூ வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளை வந்து மேலே தான் வச்சிருக்கா, அந்த க்ளூ மேலே போய் எடுக்கணும். இருங்க எடுத்துடலாம். அப்படியே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற ரூட் தெரியணும். இது இந்த ரூட் தான். சரி ஓகே ஈஸி தான். இருங்க மேலே போகணும் கைஸ். இந்த படிக்கிறது மேலே போகணும். கிளவி உள்ளதான் எங்கேயோ இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியல. அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் மேலே போயிடணும். அவ்வளோதாங்க வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ரூம், இந்த ரூமில் தான் அந்த க்ளூ இருக்கு. இந்த சைடுக்கு வச்சுக்காங்க ஒழிச்சுக்காருங்க. இப்போ நான் வந்து குதிச்சு ஜம்ப் பண்ணி போயிடலாம் இங்கேருந்து. பட் ஆனால் இங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ண முடியுமா? ஒரு டைம் ஸ்டக் ஆகுது இந்த இடத்துல. இருங்க பார்ப்போம். ஜம்ப்பு என்னடா ஜம்ப் ஆக மாட்டேங்குது. ஐயோ என்னடா சூழ்ச்சி பண்ணுறாங்க உங்களுக்கு கைஸ். ஓகே இந்த சேனல் செட் ஆகலை, நம்ம அடுத்த சேனல் செட் பண்ணி பார்ப்போமா? ஓகே ஓய் என்னடா வெளியே போக மாட்டேறான். ஓகே அடுத்த அந்த சேனல் குதிச்சு பார்ப்போம், ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க போகலாம் போகலாம். அப்பா வந்துட்டான்டா வெளியே. உள்ள சேனல் சின்ன சேனலாக இருக்கும் போது தெரியுது கைஸ், அதனால தான் இதாகல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இப்போ வந்து ப்ளூ ஓட்டணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ராப் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ராப்பு பியர் ட்ராப்பு, அதை எடுத்து வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் கொடுக்குது. அது எவ்வளோ தூரம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே போர்ட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் கைஸ். போர்ட்டல் போனால் நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போகிறோம்னா இந்த ரூமில் தான் இங்கேயே வந்து அந்த பியரோட ட்ராப் இருக்கும். இருங்க காணும். இது வந்து முன்னாடி பள்ளிக்கூடம் மாதிரி தெரியுது. இன்னொன்று நம்மளாம் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டோம். ஓகே இங்கே பார்த்தீங்களா இதுதான் அந்த பியர் ட்ராப். ஓகே பியர் ட்ராப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை போய் செட் பண்ணணும். முதல்ல போர்ட்டல் வெளியே போயிடலாம். வெளியே போயிரு. ஓகே அப்பா வெளியே வச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பியர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செட் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி பார்த்தீங்களா, ஓகே அதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நடக்கிற கட்சி வந்து பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளை விழுந்துட்டு இருக்கா. அவள் டிக்கியை வந்து அந்த மரத்தின் வரைக்கும் ஃபஸ்ட்டாக வாழ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டிக் ஒட்டிச்சிருவோம். அந்த ஸ்டிக்கு வேற அவள் டிக்கியில் மாட்டிடுச்சு. அது தெரியாமல் அவள் போயிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் இருக்கு. அந்த ட்ராப்பை மிதிச்சிருவான்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஆமாங்க என்னடா மிதிக்க நின்றுருக்கா, சனியை மிதிச்சு தோலை. ஓகே மிதிச்சிட்டான். அவ்வளோதான். ஓகே சும்மா மாட்டிக்கிட்டா கிளவி. அவ்வளோதான் நாளைக்கு சமையல் கைஸ். செம ஃபன் கைஸ். ஓகே மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.